வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னைக்கு நம்ம வெந்தயக்கீரை பன்னீர் கறி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? க்ரீமியான இந்த கறியை குறைவான நேரத்திலே செஞ்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க. இதில் தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பன்னீரோட மேரினேஷன் இவ்வளோதான். இதை ஊரெல்லாம் வைக்க வேண்டாம். இதை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த பன்னீர் பீசஸ் எல்லாம் அடுக்குங்க. இந்த பன்னீர் பீசஸை நல்லா திருப்பி போட்டு எல்லா பக்கமும் ஃப்ரை ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சுன்னா வெளியில் எடுத்துடலாம். இங்கே நம்மளுக்கு கறிக்கு தேவையான பன்னீர் ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக இந்த எண்ணெயிலேயே தேவையான அளவு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் கூட விட்டுக்கோங்க. இதில் ஒரு அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய், 4-5 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 4-5 பல் பூண்டு, 1/4 கப் முந்திரி பருப்பு, இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கணும். எல்லாம் நல்லா வறுபட்டதும் ஒரு வெங்காயத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் கலர் மாதிரி நல்லா வதங்கினதும் ஒரு தக்காளியையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளியும் நல்லா மசிய வதங்கணும். இதோட ஒரு பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வதங்கினதும் இதை ஆற விட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இதோ மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதை ஒரு தடவை அரைச்சிக்குவோம். தண்ணி இல்லாமல் முதல்ல அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா இது நல்லா மைய அரைப்பட்டுரும். இதோ நம்ம கறிக்கான மசாலா ரெடி. அடுத்ததாக ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு கையளவுக்கு வெந்தயக்கீரையை குட்டி குட்டியாக சாப் பண்ணி சேர்த்துடணும். அதாவது இலையை மட்டும் இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள். காம்பு இல்லாமல் இலையை மட்டும் இந்த மாதிரி கிள்ளிட்டு அதை சின்ன சின்னதாக நறுக்கியோ இல்லை பிச்சு போட்டோ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வெந்தயக்கீரையை நல்லா வதக்கிக்கோங்க. வெந்தயக்கீரை வதங்கிருச்சுன்னா மசாலாலாம் சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, இதெல்லாம் சேர்த்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலாவை சேர்த்துடலாம். இதோட தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இதோடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுறலாம். இதை கலந்து விட்டாச்சுன்னா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற பன்னீரையும் இப்போவே சேர்த்துடலாம். பன்னீரெல்லாம் சேர்த்தாச்சு. இதையும் ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். கொதிக்க ஆரம்பித்ததும் மூடி போட்டு 5 நிமிஷம் லோலேருந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 3 பெரிய ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்திங்கன்னா அவங்களோட சூப்பரான மேத்தி பன்னீர் ரெடி. இதில் கொத்தமல்லி இலையை தூவி ஃபினிஷ் பண்ணிடுங்க. இந்த கறிக்கு ஃப்ரெஷ் க்ரீம் ஆப்ஷனல் தான். நீங்கள் சேர்த்தாலும் சேர்க்கலைனாலும் இந்த கறி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது சப்பாத்தி, நான், ரோட்டின்னு எதுக்குனாலும் தொட்டுக்கிறதுக்கு அப்படி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.